வணக்கம். ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். அரசு கடன் உதவி திட்டங்களை பற்றிய நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசுடைய தட்கோ லோனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த தட்கோ லோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆதி திராவிட ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் சொல்லுவாங்க. அதாவது எஸ்சி எஸ்டி சமூகத்தை சார்ந்தவர்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு லோன். இந்த லோனை பொறுத்த வரைக்குமே 1 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரைக்குமே லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. 35% இதில் மானியமாக தராங்க. உதாரணத்துக்கு 5 லட்ச ரூபா உங்களுக்கு சாங்ஷன் ஆகுதுன்னா அதில் 35% அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 லட்ச ரூபா மானியமாகவே தராங்க. மீதி இருக்கக்கூடிய 3 லட்சம் தான் உங்களுக்கு வட்டி. அந்த வட்டி கூட ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு வட்டியில் இந்த லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. யாருக்கு இந்த லோன் தராங்க, இந்த லோன் எப்படி வாங்கலாம், இந்த லோனுடைய வகைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு எஸ்சி எஸ்டி பழங்குடி மக்களாக இருந்தீங்க, ஒரு புதுசாக ஒரு வீடு கட்ட போதா இருந்தாலும் சரி, அல்லது புதுசாக ஒரு தொழில் தொடங்கக்கூடிய பிளான் இருந்தாலும் சரி, ஒரு சின்னதாக ஒரு மைக்ரோ லோன் எனக்கு தேவைப்படுதுங்க, எனக்கு ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு தேவைப்படுது, ஒரு கார் வாங்க போகிறேன், அல்லது ஒரு ஆட்டோ வாங்க போகிறேன், எனக்கு தொழில் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கிறேன், ஒரு கடை வைக்க போகிறேன், ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வைக்க போகிறேன், ஒரு மொபைல் ஷாப் வைக்க போகிறேன், இது போல் என்னென்ன கடைகள் வைக்கலான்னு நீங்கள் பிளான் பண்ணாலும் சரி, வண்டி வாங்கத்தா இருந்தாலும் சரி, ஒரு குட்டி யானை வாங்கத்தா இருந்தாலும் சரி, இந்த தட்கோ லோன் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே இந்த லோனை வாங்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, இது எப்படி அப்ளை பண்ணலாம், ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம், ஸோ ஆன்லைனில் டீட்டெயிலாக இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன் டீட்டெயிலாக அந்த வீடியோவை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் கொடுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் வீடியோஸோட பிரச்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெளிவாக இருக்குதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த தட்கோ லோனை பொறுத்த வரைக்குமே எஸ்சி எஸ்டி சமூகத்தை சார்ந்த பழங்குடிய மக்களுக்காக இந்த லோன் ஆஃபர் வச்சுருக்காங்க. இந்த தட்கோ லோனுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டில் யாரெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், என்னென்ன காரணங்களுக்காக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி சமூகத்தை சார்ந்தவர்களுக்கான முக்கியமான 3 விஷயத்தை சொல்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்பவர்மெண்ட் ட்ரைனிங், அதாவது உங்களோட ஒரு ட்ரைனிங் ஒன்று வைக்கிறாங்க. நீங்கள் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்க போகிறீங்கன்னா அதை பற்றி தெரியலன்னா நீங்கள் அதை ட்ரைனிங்கில் கலந்து கொள்ளலாம். 1. 2வது சுய தொழில் செய்யறதுக்கான முக்கியமான ரிஜிஸ்ட்ரேஷன் இதுதான். நீங்கள் ஒரு ஆட்டோ வாங்க போகிறேன், கார் வாங்க போகிறேன், ஒரு வேன் வாங்க போகிறதா இருந்தாலும் சரி, புதுசாக தொழில் தொடங்கத்தா இருந்தாலும் சரி, இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். கடை வைக்கத்தா இருந்தாலும் சரி, எல்லா விதமான விஷயத்துக்கும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் இதில் பண்ணிக்கலாம். முக்கியமாக பண்ணோம்னா, ஒரு பெண்ணாக நீங்கள் இருக்கிறீங்க, எனக்கு பேரில் எந்த வீடே இல்லை, எனக்கு ஒரு புதுசாக லேண்டு வாங்கணும், அப்படி ஒரு புதுசாக ஒரு லேண்டு வாங்குகிற ஐடியா இருந்தாலும் எஸ்சி எஸ்டி சமூகத்தை சார்ந்தவர்களுக்காக இந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் பங்கு பெறலாம். ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் 3 விஷயங்களும் அடங்கும். எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எஸ்சி எஸ்டி சமூகத்தை சார்ந்தவர்களாக இருக்கணும். வயசை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 65 வயது உடையவர்களாக இருக்கணும். ஸோ இந்த திட்ட மதிப்பில் நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் போட்டு ஒரு அமௌண்ட் தேவைப்படும் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 லட்ச ரூபா போடுறேன்னு வச்சுக்கலாம், அதில் 35% மானியமாக இங்கே தராங்க. ஸோ கடன் அளவு பொறுத்த வரைக்கும் 1 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு கடன் அளவு தராங்க. ஸோ இப்போ நம்ம தட்கோ லோனுடைய ஆன்லைன் வெப்சைட்டுக்கு போக போகிறோம். தட்கோ லோன் TAHDCO போடக்கூடிய எஸ்சி எஸ்டி ஸ்கீம் ஆன்லைன் அப்ளைன்னு போட்டிருக்கோம். அந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா நிறைய காலம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சிஎம் அரைஸ் அந்த ஒரு ஆப்ஷன் வரும். இந்த சிஎம் அரைஸ் ஸ்கீமுக்குள்ளே போக போகிறீங்க. ஹேவ் யூ அவைலபிள் எனி அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் தட்கோ போட்டிருக்கோம், வேண்டாம். ஸோ நோ நீங்கள் கொடுத்துருங்க. கம்யூனிட்டி கேட்கும், உங்கள் கம்யூனிட்டி எஸ்சி கொடுத்துருங்க. ஜெண்டர் கேட்கும், மேலாக ஃபீமேலாக கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த் கேட்கும், ஏஜ் கேட்கும், என்ன டிஸ்ட்ரிக்ட்டும் கேட்கும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை போட்டிருக்கேன். டீம் பெனிஃபிட்டில் சப்சிடி எவ்வளோ கிடைக்குன்னு அவங்க போட்டிருக்காங்க. முன்பே சொன்னதுபடி எஸ்சி எஸ்டி மக்களுக்காக 35% அவங்க மானியமாக தருவதாக போட்டிருக்காங்க. டு ப்ரொசீட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அது நீங்கள் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கேட்கக்கூடிய விஷயங்களாம் இந்த டாக்குமெண்ட் கேட்பாங்க, ரெடி பண்ணி வச்சுங்க சொல்கிறாங்க. நம்ம ப்ரூஃப் ஆஃப் ஐடி, ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ், ப்ரூஃப் ஆஃப் கேஸ்ட், ப்ரூஃப் ஆஃப் இன்கம், ப்ரூஃப் ஆஃப் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம் கண்டிஷன் பாக்ஸ் இருக்கும். இஃப் யூ ஹார் ரெடி ஃபார் வித் த அபவ் டாக்குமெண்ட்ஸ் ப்ளீஸ் ப்ரொசீட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். பாக்ஸை டிக் பண்ணுங்கள், ப்ரொசீட் கொடுக்க போகிறீங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போகிறேன், பெருசாக இருக்குது, அதனால தான் ஃபாஸ்ட்டாக போகிறேன். அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷனில் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்கும், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்கும், ஃபாதர் நேம் கேட்கும், இமெயில் ஐடி கேட்கும், ஆர் யூ ஏ மெம்பர் இன் SHCGன்னு கேட்கும். அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப்பில் நீங்கள் மெம்பராக இருக்கீங்களா கேட்கும். இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருங்க. ஏற்கனவே இருந்தால் கிடைக்காது, அதனால் இல்லைன்றது தான் கரெக்டு. ஸோ நோ கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்லி அபில்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதாவது மாற்றுத்திறனாளிக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் கேட்குறாங்க. நாங்கள் அதை கொடுத்த பிறகு டேட் ஆஃப் பர்த், ஏஜ் கேட்குறாங்க, மொபைல் நம்பர் கேட்குது. சேவ் நீங்கள் கொடுத்த பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேவ் ஆகும். சில நேரத்தில் எரர் போல் காட்டும். இந்த எரர் காட்டும் போது இங்கே பயப்பட வேணாம், என்ன போச்சேன்னு யோசிக்க வேண்டாம். நீங்கள் சேவ் கொடுத்துட்ட பிறகு பேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் பேக் கொடுத்துட்டு மறுபடியும் ஹோமுக்கு போங்க. ஹோமில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
அந்த சைடில் வந்து நீங்கள் போகும்போது இது 400 போட்டு எரர்லாம் காட்டும். நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்க. நேராக ஹோமுக்கு போயிடுங்க. ஹோமில் போனீங்கன்னா டேஷ்போர்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும் மேலே. அந்த டேஷ்போர்டை கிளிக் பண்ணிங்கன்னா ட்ராக் யுவர் ஸ்டேட்டஸ்னு வரும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில்லப் பண்ணது அங்கே இருக்கும். அதனால் எங்கேயுமே போகாது, சேவ் ஆகி தான் இருக்கும். அதில் நீங்கள் போக போகிறீங்க. உங்களுடைய அக்னாலஜ்மெண்ட் ஐடி அதில் காட்டும். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் சேவ்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். இது போகும்போது மறுபடியும் எடிட் பண்ண போகிறோம். இன்னும் ஃபில்லப் ஆகி முடியல. பேசிக் தான் நம்ம போயிருக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எடிட் ஆப்ஷனில் நீங்கள் போனீங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் போனீங்கன்னா அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் வரும். முன்பு கொடுத்த விஷயங்கள் அப்படியே இருக்கும். ஃபோட்டோ மட்டும் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்கும், ஃபேமிலி இன்கம் கேட்கும். ஆக்குபேஷனில் ஃபேமிலி ஆனுவல் இன்கம் 3 லட்சத்துக்குள்ளே இருக்கணும் சொல்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்க போட்டிருக்காங்க. ஸோ இதில் கவனத்தில் வச்சுக்கணும். ஸோ ஐடி கார்டு நம்பர் கேட்குறாங்க. அதாவது ஆதார் கார்டு நீங்கள் நம்பர் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஆதார் கார்டு ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கோங்க. அது நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஓட்டர் ஐடியும் அதே தான். ஸோ உங்கள் நம்பர் கொடுத்துட்டு ஓட்டர் ஐடி அப்லோட் பண்ணணும். பேன் கார்டு நம்பரும் கொடுத்துட்டு பேன் கார்டு டீட்டெயில்ஸும் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ எலக்ட்ரிசிட்டி போர்டு நம்பர் கேட்குறாங்க. அது நமக்கு தேவைப்படாது. அது வந்து மின் இணைப்பு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அது ட்ரை பண்ணலாம். ஸோ ட்ரேடு டீட்டெயில்ஸ் வந்து என்ன ட்ரேடு, உதாரணத்துக்கு நான் பேக்கரின்னு போட்டிருக்கேன். அதுக்கு என்ன கடைக்கு என்ன பேர் வைக்கிறீங்க, அது வந்து டொமைன் நேம் கேட்காங்க. ஸோ அது நீங்கள் கொடுத்துருங்க. ட்ரைனிங் வேணுமா கேட்குறாங்க. கொடுத்தா நல்லது. நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட் காஸ்ட் கேட்குறாங்க. ப்ராஜெக்ட் காஸ்ட்டை நீங்கள் ஒரு எஸ்டிமேட் போட்டு கொடுங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிக்ஸ்டு அசெட்டில் 5 லட்ச ரூபா போட்டிருக்கேன். காஸ்ட் ஆஃப் மெஷினரி எக்யூப்மெண்ட் 2 லட்ச ரூபா போட்டிருக்கேன். அப்புறமா எல்லா விதமான டீட்டெயிலும் சேர்த்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் அப்புறமா ரா மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து ஒரு மொத்தமாக டீட்டெயில் ஒரு 11 லட்சத்துக்கு டீட்டெயில் கொண்டு வந்திருக்கேன். நான் ரொம்ப டீட்டெயிலுக்குள்ளே போல. உங்களுக்கு எவ்வளோ தேவைப்போ அதுக்கேற்ற மாதிரி காலத்தை ஃபில்அப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ சப்சிடி கிடைக்கும்னு அதில் போடுவாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் தான் போட்டு வச்சுருக்கேன். அதில் நீங்கள் கொடுத்து முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷரி அக்கௌண்ட் அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு போகிறது நல்லது. இது போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா கொட்டேஷன் இன்ஃபர்மேஷன் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஒரு காரோ அல்லது ஒரு ஆட்டோவோ வாங்க போகிறதா இருந்தாலும் சரி, ஒரு கம்பெனியில் ஒரு ஸ்டார்ட் பண்ணதாக போனாலும் சரி, அப்ராக்சிமேட்டாக ஒரு கொட்டேஷன் வாங்கி வச்சுக்கோங்க. கம்பெனியில் வாங்குறதா இருந்தால் கார் வாங்க போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு கொட்டேஷன் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்களே தொழில் தொடங்க போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு கொட்டேஷன் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கொட்டேஷன் வந்து இதில் இன்க்ளூட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த கொட்டேஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் கொட்டேஷன் கொடுக்குறத வச்சு தான் பேங்க் மேனேஜர் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஆப்ஷனுக்குள்ளே வருவாங்க. அதனால் அது ரொம்ப முக்கியம். அதை கவனிச்சுக்குங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட் கேட்டகரி மறுபடியும் நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ப்ரூஃப் ஆஃப் ஐடி ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ், ப்ரூஃப் ஆஃப் கேஸ்ட், ப்ரூஃப் ஆஃப் இன்கம், ப்ரூஃப் ஆஃப் எஜுகேஷன், ப்ரூஃப் ஆஃப் ஏஜ், அனைத்து விதமான டீட்டெயில்ஸ் அதில் கேட்டிருக்காங்க. அனைத்து வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கவனிக்க வேண்டிய விஷயம், கொட்டேஷன் கேட்டிருக்காங்க. கொட்டேஷன் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். டாக்குமெண்ட்ஸ் கேட்டகரி கேட்டிருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போட்டு ஃபைல் இந்த டாக்குமெண்ட் ப்ராஜெக்ட் ஒன்று ரெடி பண்ண சொன்னேன் இல்லையா, ஸோ அதுவும் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு சேவ் அண்ட் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா, சேவ் பண்ணி வச்சு 7 நாளுக்கு இருக்கும். இல்லை சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹோம் பேஜில் போனீங்க வச்சுக்கோங்க, டேஷ்போர்டு வரும். டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வரும். இந்த இடத்துல சேவ்னு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்னு வரும். இந்த டட்கோ லோனை பொறுத்த வரைக்குமே 3 முக்கியமான விஷயம். ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸை ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு காரோ அல்லது ஒரு பொருட்களோ வாங்கி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு கொட்டேஷன் வாங்குவீங்க இல்லையா, அந்த டீட்டெயில்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் 3 லட்ச ரூபாய்க்குள்ளே உங்களுடைய வருமானம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது எஸ்சி எஸ்டி மக்களில் ரொம்ப பழங்குடியின வகுப்பில் சார்ந்தவங்களாக இருப்பாங்களே, அவங்களோட வருமான சான்றிதழ் ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் இணைக்க வேண்டியது இருக்கும். இது ரொம்ப மெயினாக சொல்கிறாங்க. என்ன வட்டி போடுவாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சிறு குறு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா இருந்தீங்கன்னா எம்சிஎஃப் மைக்ரோ கிரெடிட் ஃபைனான்ஸ்க்கு 2% தான் வட்டி உங்களுக்கு பேர் ஆனம் போடுறாங்க. ஏஎம்எஸ்ஒய் சொல்லக்கூடிய ஆதிவாசி மகிழா சக்திகரன் யோஜனா இதுக்கு வந்து 4% தருவதாக சொல்கிறாங்க. இந்த தட்கோ லோனை பற்றி நான் ஒரு ப்ரீஃபாக எல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். உங்களுடைய எலிஜிபிலிட்டி எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்ட பிறகு ஆன்லைனில் போங்க. அதான் சொல்கிறேன். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு போனீங்கன்னா தான் உங்களுக்கான ப்ராப்பரான விஷயங்கள் நடக்கும். நம்ம எல்லாத்தையும் கொடுத்து ஒரு தடவை கரெக்ஷன் பண்ணுறது காட்டில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு போகிறது நல்லது. இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே எஸ்சி எஸ்டி மக்களுக்காக 1 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரைக்கும் லோன் தரக்கூடிய இந்த தட்கோ லோனை பற்றி சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு இது நிறைய டவுட்ஸ் இருக்கும். நீங்கள் கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.